ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மா கோடையை கொண்டாடலாம். 118 அப்படிங்கிறீங்க. இதுதான் கடந்த 3 நாட்களாவே தமிழகத்துடைய நகரத்துல தொடங்கி மூளை முடுக்குகள்ல எல்லாம் ஒலிக்கக்கூடிய ஒரே ஒற்றை வார்த்தை. இந்த வார்த்தை தான் இன்னைக்கு அரசியல் களத்தையும் ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே அதிர வச்சுட்டு இருக்கு. இது குறித்து விரிவான செய்தியை தற்போது பார்க்கலாம். இன்னைக்கு இளைஞர்களுடைய அனைவரது கைகள்லயுமே அதிநவீன செல்போன்கள் இருக்கு. அதுல பேஸ்புக், இன்ஸ்டா, எக்ஸ் தளம்னு சமூக வலைதளங்கள் இருக்கிறதால இளைஞர்கள் பலருமே அதுல மூழ்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஓரளவு அரசியல் தெரிஞ்சிருந்தாலும் அதுல அதிக ஆர்வம் காட்டுறது கிடையாது. அரசியல்னு சொன்னாலே பொதுமக்கள் கிட்ட தவறான ஒரு கருத்து நிலவுது. அதனால இளைஞர்கள் கிட்டையுமே அதே கருத்து தான் நிலவுது. இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் எந்த தேர்தலையுமே வாக்களிக்காம ஒதுங்கியே இருந்தாங்க. கருத்து கேட்டா யாருக்கு வாக்களித்து என்ன ஆக போகுது அப்படின்னு சலிச்சபடி பேசுவாங்க. ஆனா இந்த காட்சிகள் எல்லாம் 2024 வருஷம் பிப்ரவரி 2ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான். அதுக்கப்புறம் இளைஞர்கள் கிட்ட அரசியல் ஆர்வம் மேலோங்க தொடங்கிருச்சு. அதுக்கு காரணம் சினிமாவில் இருக்கக்கூடிய உச்ச நட்சத்திரமான நடிகர் விஜயுடைய அரசியல் பிரவேசம் தான். விஜய் அரசியல் கட்சியை தொடங்கினதும் முதல்ல மாநாட்டை விக்கிரவாண்டியில நடத்தினாரு. இந்த மாநாடு தமிழகம் முழுவதுமே பெரிய எழுச்சியை ஏற்படுத்தினதா சொல்றாங்க. இந்த மாநாட்டுல கூடிய இளைஞர்களுடைய கூட்டத்தை பார்த்து மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாமே கதிகலங்கி போயிட்டாங்க. ஆனாலும் தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கலக்கத்தை அவங்க வெளிக்காட்டாம ஒரு பெரிய நடிகை வந்தா கூட்டம் சேரது இயல்புதானே அப்படிங்கிற கோணத்துல விளக்கம் கொடுத்தாங்க. அது தொடர்ந்து விஜய் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டாரு. எல்லா மாநாட்டிலையுமே லட்சக்கணக்கான இளைஞர்களும் பெண்களும் கூடினாங்க. எல்லா சுற்றுப்பயணங்கள்லயுமே தமிழக அரசுடைய தவறுகளை சுட்டி காட்டி பேசினார் விஜய். அது மட்டும் இல்லாம அந்தந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் மக்கள் மத்தியில பேசினாரு. மொத்தத்துல விஜயுடைய அரசியல் வருகை அரசுகள் செஞ்ச தவறுகள் பற்றி இளைஞர்கள் மத்தியில எழுச்சியை ஏற்படுத்தினதா சொல்லப்படுது. இந்த எழுச்சியால இளைஞர்கள், இளம் பெண்கள் மத்தியில மாற்று அரசியல் எண்ணம் உருவாச்சு. அது நடந்து முடிஞ்ச சட்டசபை தேர்தல்ல எதிரொலிச்சுது. எப்பவுமே இல்லாத வகையில தமிழகத்துடைய பிற மாவட்டங்கள்ல தங்கி வேலை பார்த்தவங்க, வெளிநாடுகள், வெளி மாநிலங்கள்ல தங்கி வேலை பார்த்தவங்க நிறைய பேரு தங்களுடைய சொந்த ஊருக்கு வந்து வாக்களிச்சுட்டு போனது அதுக்கு ஒரு சான்று. அவங்க எண்ணியது மாதிரி தான் கடந்த 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையில பிரதிபலிச்சது. அதுல விஜயுடைய கட்சி தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்திருக்கு. பெரும்பான்மை கிடைக்கலனாலும் மாற்றத்தை எதிர்நோக்கி மக்கள் வாக்களிச்சதை இந்த முடிவுகள் காட்டுது. ஆனா யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்கல அப்படிங்கறதால ஆட்சி அமைக்கிறதுல இழுபறி நீடிச்சது. அதாவது பெரும்பான்மைக்கு தேவையான 118 இடங்கள் கிடைக்காததால விசிக, கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட கட்சிகளுடைய ஆதரவை நாடி இருக்கிறாரு விஜய். கடந்த 3 நாளாவே 118 அப்படிங்கிற எண் தமிழக மக்கள் மத்தியில பேசு பொருளாகி இருந்துச்சு. தெருவோர கடைகள்ல இருந்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் வரைக்கும் இந்த விவாதம் நடந்துட்டு இருந்தது. அதுவும் இளைஞர்கள், இளம் பெண்கள் அதிக அளவுல இது தொடர்பா விவாதிச்சுட்டு இருந்தாங்க. அவசர தேவைக்கு 108 அப்படிங்கிற எண்ணை நாம நாடுவோம், அது என்னப்பா 118, இதுவரைக்கும் இந்த எண்ணை கேள்விப்படலையே அப்படின்னு கேட்க தொடங்கினாங்க. செல்போன்ல கூகுள்ல தேடி பார்த்தோம். ஏஐ துணையோட 118 எண் குறித்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதே மாதிரி யூடியூப், டிவி போன்ற டிஜிட்டல் ஊடகங்கள் மூலமா 118 அப்படிங்கறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போதான் தமிழகத்துடைய சட்டமன்றத்துல மொத்தம் 234 தொகுதிகள் இருக்கிறதும் அதுல 50 விழுக்காடு 117க்கு கூடுதலா ஒரு தொகுதியை பெற்றுவிட்டால் மட்டுமே ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ ஆட்சி அமைக்க தேவையான 118 அப்படிங்கிற மேஜிக் என்ன விஜய் பிடிச்சிட்டாரு. 2 இடதுசாரி கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. தமிழகத்துல மாற்று அரசியலாக தடம் பதித்த விஜயுடைய அரசியல் வருகை இன்னைக்கு இளைஞர்கள் கிட்ட பெரிய அளவுல அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது மிக இல்லை. இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி.
ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும்போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.